மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மகளிர் நலம் இது சித்த மருத்துவத்துல ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மகளிரை பத்தி நிறைய மருந்துகள் இருக்கு. ஒவ்வொரு வயதிற்கும் ஏற்ற மாதிரியான மருந்துகள், மருத்துவ முறைகள், உணவு முறைகள் நிறைய இருக்கு. ஒரு காலத்துக்கு அப்புறம் இப்போ திருமணமான பெண்கள் நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. எனக்கு 2 குழந்தைகள் இருக்கு. இதற்கப்புறம் பார்த்தோம்னா எனக்கு செக்ஷுவல் லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு. நிறைய கணவர்களும் சொல்றது அதுதான். குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் அவ இதுல இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கா. அதே மாதிரி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்ப ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான காலகட்டத்துல பெண்கள் சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகள் ரொம்ப எளிமையான முறையில அது எப்படி தீர்க்கலாம், இதற்கான சித்த மருந்துகள் என்னன்றதும் பார்க்கலாம். பொதுவா இதை பத்தி பெண்கள் யாருக்கிட்டையும் வெளிப்படையா பேசாம தான் இருப்பாங்க. நிறைய ஹஸ்பண்ட்ஸ் அந்த கப்புள்ஸோட வரும்போது அப்பதான் ஷேர் பண்ணிப்பாங்க. மேம், என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க, இன்டர்கோர்ஸ் அப்போ ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்றாங்க, இல்ல வெஜினா ரொம்ப ட்ரையா இருக்குன்னு சொல்றாங்க, பேக் பெயின் சிவியரா இருக்கு, டைஸ்ல வலி இருக்கு, தொடைகள்ல வலி இருக்கு, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க. மேரேஜ் ஆன சமயத்துல நார்மலா இருந்தாங்க, பட் இப்போ ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குன்னு நிறைய கணவர்கள் சொல்றது. அதே மாதிரி லேடிஸும் நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாவே கேட்டிருக்கீங்க. இதற்கு என்ன பண்ணலாம், ரொம்ப எளிமையான முறையில் இருக்கக்கூடிய தீர்வுகள் என்னன்னு பார்க்கணும். முதல்ல தைராய்டு சார்ந்த விஷயங்கள், தைராய்டு சார்ந்த இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்றது பார்க்கணும். முக்கியமா ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இந்த மாதிரி டிஸ்பெருனியா அப்படின்ற கண்டிஷனை ஃபேஸ் பண்றாங்க. டிஸ்பெருனியா அப்படின்னா பெயின்ஃபுல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் உறவின் போது அதிகமாக வலி ஏற்படுறது. அதுக்கப்புறம் ட்ரை வெஜினா, பிறப்புறுப்புகளில் அதிகமான வறட்சித்தன்மை ஏற்படுவது ஒரு காரணமாக இருக்கு. அடுத்ததாக டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய பெண்கள், சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த மாதிரி பிறப்புறுப்பில் ஒரு வறட்சித்தன்மை, ஒரு எரிச்சல் இருக்கிறது, அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதை நம்ம பார்க்கிறோம். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய, சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி லுக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை. இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்கு. வெள்ளைப்படுதல் பிரச்சனை இதோட ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா ட்ரைகோமோனஸ் வெஜினாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நுண்கிருமி தொற்றுக்கள் இருக்கும் போதுதான் என்ன ஆகுது, அந்த டைம்ல செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது ஆண்களுக்குமே இது பரவ ஆரம்பிக்குது. ஸோ அவருடைய கணவருக்கும் செக்ஷுவல் பார்ட்னருக்கும் இது பரவ ஆரம்பிக்குது. அப்போ பெண்கள் ரொம்ப ரொம்ப உஷாரா, ஹைஜீனிக்கா, இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாம பார்த்துக்கணும். இந்த மாதிரி சமயங்கள்ல பெண் உறுப்பை பலப்படுத்தக்கூடிய உணவுகள் என்ன? முக்கியமா மெனோபாஸ் டைம் அப்படின்னு சொல்லும்போது 40 45 வயதை கடந்த பெண்களுக்கு இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல ஒரு விருப்பமே இல்லாத மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. அப்போ 45 வயதை கடந்த பெண்கள் நம்மளுடைய பிறப்புறுப்புகளை வலிமைப்படுத்துவதற்கு என்னென்ன உணவு முறைகள் எடுக்கணும்? இதற்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது அதிகமான புரோட்டீன்ஸ், புரதம் சார்ந்த உணவுகளை அதிகமா கவனம் செலுத்தணும். முக்கியமா பார்த்தோம்னா அனிமியா, ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அனிமியா இருந்தால்தான் நமக்கு என்ன ஆகும்னா, இம்மிடியேட்டா நமக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை வரும். பிறப்புறுப்புகள்ல ஒரு ட்ரைனஸ், வறட்சித்தன்மை ஏற்படுறத பார்க்கிறோம். அப்போ முக்கியமா நமக்கு இரும்பு சத்து ரொம்ப முக்கியம், புரோட்டீன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஜிங்க் மற்றும் காப்பர், இது இரண்டுமே பெண்களுக்கு ரொம்ப அவசியம். இந்த மாதிரியான பேலன்ஸ்டு டயட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அடுத்தடுத்த கண்டிஷன்ல, ஸோ இப்போ நமக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்ல அதிகமான டிஸ்மெனோரியான்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் டைம்ல அதிகமா வலி இருக்கிறது, வாமிட்டிங் சென்சேஷன், இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கு. இது பெரும்பாடு அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். இதற்கு அடுத்தடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, பிரெக்னன்சிக்கு அப்புறம், ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பெண்களுக்கு நிறைய மாற்றங்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் ஏற்படுது. இதனாலையும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு உடலும் மனமும் கேட்கும். ஸோ அந்த சமயத்திலும் கொஞ்சம் பிரேக் விடுறது நல்லது. ஸோ மெனோபாஸ் டைம்லயும் ட்ரை வெஜனா இருக்கு, இல்ல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளும் எடுக்கணும். இதற்கு முக்கியமா நான் சொன்ன மாதிரி இரும்பு சத்து, புரதம் சார்ந்த உணவுகளை நிறைய எடுத்துட்டு வரணும். சரிங்க,
இப்போ பேசிக்கா நான் எடுக்கக்கூடிய ஃபுட்ல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம், எதெல்லாம் நான் அதிகமான கவனம் செலுத்தி சாப்பிடணும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நான் சொன்னது புரோட்டீன் டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்லும்போது முளைக்கட்டிய பயிறு வகைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அசைவ உணவுகள் சாப்பிட்றவங்களாக இருந்தாங்கன்னா, இப்போ அசைவ உணவுகளில் அதிகமான புரோட்டீன் அப்படின்னா இறைச்சி வகைகள்ல இருக்கு. ஸோ மட்டன் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல சூப் மாதிரியோ எடுத்துட்டு வரலாம். இல்ல கடல் சார்ந்த உணவுகள் எடுக்கிறாங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். அதுல முக்கியமா சின்ன சின்ன மீன் வகைகள் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அதிகமா கவனம் செலுத்தி எடுக்கணும். சால மீன், நெத்திலி மீன், இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் வகைகள் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள். நான் வந்து பியூர் வெஜிடேரியன். அப்போ நான் என்ன சாப்பிட்றது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிளாக்ஸ் சீட்ஸை நான் எப்படி எடுத்துக்கலாம்? பெண்களோட உறுப்புகளை, பிறப்பு உறுப்புகளை வலிமைப்படுத்துவதற்கு ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த ஃபிளாக்ஸ் சீட்ஸை நம்ம ஆளி விதைன்னு சொல்றோம். லேசா வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்துட்டு இதை பவுடர் பண்ணிக்கணும். இந்த பவுடர் டெய்லி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்தா போதும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிராம் எடுத்து வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம். பால் குடிக்கிறோம்னா பால்ல கலந்து குடிக்கலாம். இதோட பம்கின் சீட்ஸ், பூசணி விதைகள், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பூசணி விதைகளும் ஆளி விதைகளும் லேசா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இரவு நேரத்தில் தூங்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் பால்லயோ இல்ல வெந்நீர்லயோ, வெது வெதுப்பான வெந்நீர்லயோ கலந்து குடிக்கலாம். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, நைட் டைம்ல ஃபிளாக்ஸ் சீட்ஸும் பம்கின் சீட்ஸும் நம்ம கலந்து குடிக்கும் போது ஃப்ரீ மோஷன் வந்து இருக்கும். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை, ஸோ ரெகுலரா மோஷன் போகல, எனக்கு வந்து மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பெண்களோட பிறப்புறுப்பு ரொம்ப ட்ரையா இருக்குன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த மாதிரி உடலுறவின் போது நமக்கு வலி இல்லாமல் இருக்கும். அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா இந்த புரத உணவுகளோட சேர்த்து நான் சொன்ன மாதிரி இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நமக்கே தெரியும். கீரை வகைகள் நிறைய நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். முருங்கைக்கீரையில இருந்து அரைக்கீரை, சிறுகீரை, முக்கியமா கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி கீரை, கருவேப்பிலை பொடியும் டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல தேன்ல கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். தினமும் ஒரு கிளாஸ், அதாவது ஒரு 200 ml அளவுக்கு மோர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுடைய பிறப்புறுப்பை வலிமைப்படுத்துவதற்கு மோர் ரொம்ப சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். அதுல இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த மோரோட இந்த கருவேப்பிலை பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரகம், பெருங்காயம் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் தணிந்து, இது உண்மையே சொல்ல போனா பெண்களுக்கு உடலுறவில் ஒரு நாட்டத்தை தூண்டுவதற்கு மோர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பானம் அப்படின்னு சொல்லலாம். தினமும் மறக்காம மோர் 2 கிளாஸ் அளவுக்கு குடிச்சுக்கிட்டே வாங்க. எந்த டைம்லாம் கிடையாது, நம்ம மோர் டெய்லி குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு செக்ஷுவல் லைஃபை மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்து முக்கியமா இதை தொடர்பாக இருக்கக்கூடிய சித்த மருந்துகள் பொதுவாக உடல் உஷ்ணத்தை தணிக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, அதற்கு ஏற்ற மாதிரி நிறைய பேருக்கு பேக் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கு. இதை பேலன்ஸ் பண்ற மாதிரியான உணவுகளை எடுக்கணும். இதுல வந்து பார்த்தோம்னா காவிக்கல் செந்தூரம் இருக்கு. இந்த காவிக்கல் செந்தூரம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, இதை பிற மருந்துகளோட சேர்த்து கொடுப்போம். இல்லைன்னா இந்த காவிக்கல் சூரணம் மாதிரியும் கிடைக்கும். 2 வகையான மருந்துகள் இருக்கு. இந்த காவிக்கல் சூரணத்தை பேசிக்கா பயன்படுத்தலாம். செந்தூர வகைகள்லாம் எடுக்கணும்னா மருத்துவர் அறிவுரைப்படி எடுக்கணும். இந்த காவிக்கல் சூரணத்தை பேசிக்காவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த காவிக்கல் சூரணத்தை ஏலாதி சூரணத்தோட கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இதை நெய்யில கலந்து சாப்பிட்டுட்டே வரும்போது, ஏலாதி சூர்ணம் ஒரு 1/2 ஸ்பூன்னா இந்த காவிக்கல் சூர்ணம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நெய்யோடு கலந்து நல்லா கலந்து சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 2 வேளை இல்ல ஒரு வேளை சாப்பிட்டா கூட போதும். நெய்யில சாப்பிட்டுட்டே வரும்போது உடல் உஷ்ணம் தனியும், நிச்சயமாக தனியும். அதே மாதிரி பெண்களோட பிறப்பு உறுப்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியதாக இது இருக்கு. பேக் பெயின் இருக்கு, இல்ல கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குன்னா இதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம். பிறப்புறுப்புகள் வலிமை சேர்க்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா மாதுளை பழம் ரொம்ப சிறந்தது. டெய்லி மாதுளை பழம் ஜூஸ் வந்து போட்டு நம்ம குடிச்சிட்டு வரலாம். அல்லது அத்திப்பழம் ரொம்ப சிறந்தது. நல்லா பாருங்க, நல்ல அந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே பெண்களோட அந்த யுட்ரஸ் ரொம்ப வலிமையா இருக்கிறதுக்கு சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்க்கு பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கணும்னா இந்த 2 பழங்கள் ரொம்ப முக்கியம், மாதுளை பழம் மற்றும் அத்திப்பழம்.
இதே மாதிரி பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அத்தி பிஞ்சும் நம்ம எடுத்துக்கலாம். அத்தி பிஞ்சுல அதிகமான தொறுப்பு சக்தி இருக்கு. ஸோ இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது பிறப்புறுப்புகள் வலிமையாகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு உணவு முறையில் அதிகமா புரோட்டீன், கால்சியம், இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். அதே மாதிரி பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பர்சனல் ஹைஜீன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ரலா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ் நம்ம பிரைவேட் பார்ட்ஸை நல்லா வாஷ் பண்ணணும். இதுக்கு திரிஃப்லா சூரணம் பயன்படுத்தலாம். இன்ஃபெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் அதற்கான தனியான மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்கு. ஸோ இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாம கிளியரா நமக்கான அந்த நுண் சத்துக்கள் எல்லாமே சரியா நம்ம உடம்புல இருக்கும்போது ஆரோக்கியமான மற்றும் வளமான ஒரு செக்ஷுவல் லைஃப் அப்படின்றது எல்லா பெண்களுக்கும் சாத்தியமாக இருக்கும். இந்த பதிவு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதனால இதை கொடுத்துருக்கேன். இது உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.